வெல்கம் டு பினாக்கிள் ட்ரேட்ஸ் போஸ்ட் மார்க்கெட் மற்றும் ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் அனலைசிஸ். நம்ம நேற்றுக்கு லெவல் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அந்த லெவல் இன்னைக்கு எப்படி ரியாக்ட் ஆச்சு, நாளைக்கு லெவல்ஸ் நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கேப் அப் ஓப்பனிங். நம்ம ஆல்ரெடி வந்துட்டு மூணு விதமாக டிஸ்கஸ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட்டு நார்மலான மார்க்கெட்டு, ரெண்டாவது கேப் டவுனு, அப்புறம் கேப் அப்பு. இதே பைக்கும் யூஸ் பண்ணுவோம், செல்லுக்கும் நம்ம யூஸ் பண்ணுவோம். அப்போ இன்னைக்கு மார்க்கெட் பார்த்தீங்கன்னா, எக்ஸாக்ட்டா ஓப்பனிங் வந்துட்டு 25,180. 25,180ல இன்னைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆச்சு. ஒரு நிமிஷம். ஓகே. 25,180ல மார்க்கெட் இன்னைக்கு ஓப்பன் ஆச்சு. அங்கேருந்து பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் மறுபடியும் இந்த சப்போர்ட் லெவலுக்கு வந்துட்டு தான் மேலே போச்சு. சப்போர்ட் லெவலுங்கிறது எங்கே இருக்குது? நம்ம 25,131. எக்ஸாக்ட் லோ பார்த்தீங்கன்னா 25,131. இங்கே பாருங்க, மேலே பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த கேண்டிலோட லோ. இப்போ நான் இங்கே லெவல் மார்க் பண்ணுறேன். இது பண்ணிடலாம். நான் இங்கே மார்க் பண்ணுறேன் பாருங்க. அது உங்களுக்கே புரியும். அப்போ நம்ம ஏற்கனவே இந்த லெவல்ஸ் நேத்தோட லெவலில் டிஸ்கஸ் பண்ணிட்டோம். அப்போ 25,131க்கு மேலே பையப்போ சொல்லியிருந்தோம் நேற்று. ஓகேங்களா? எக்ஸாக்டாக 25,000 இங்கே இருக்கு பாருங்க. 25,131ல சப்போர்ட் எடுத்துட்டு, அதோட ஃபர்ஸ்ட் டார்கெட் 25,235. 25,235ங்கிறது ஆல்மோஸ்ட் இங்கே இருக்குது. ஃபர்ஸ்ட் டார்கெட் ரீச் பண்ணிடுச்சு. ஃபர்ஸ்ட் டார்கெட் ரீச் பண்ணிட்டு 25,235. இதான் ஃபர்ஸ்ட் டார்கெட். ஃபர்ஸ்ட் டார்கெட்டை இங்கே சப்போர்ட் எடுத்து இமீடியட்டாக ஃபர்ஸ்ட் டார்கெட் ரீச் பண்ணுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 25,366 போக வேண்டியது. ஆல்மோஸ்ட் உங்களுக்கு டே ஹை பார்த்தீங்கன்னா 349. ஒரு 17 பாயிண்ட் மட்டும்தான் போகலை. இல்லை, இது நான் க்ரீனில் கொடுத்துட்றேன். அப்போதான் கொஞ்சம் ஈஸியாக புரியும். ஓகேங்களா? இதுலேயே லெவல்ஸ் இருக்கும், அதுலேயும் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம செல்வில் வந்துட்டு கேப் அப் செல்வில் சொல்லியிருந்தோம். கேப் அப் செல்வில் பார்த்தீங்கன்னா 25,351. மார்க்கெட்டோட எக்ஸாக்ட் ஹை பார்த்தீங்கன்னா 25,349. அப்போ 351 ரெசிஸ்டன்ஸ் இருக்கு அப்படிங்கிறது நேற்று டிஸ்கஸ் பண்ணிட்டோம். அவ்வளோதான், கையும் போச்சு. அப்போ அங்கேருந்து ரிட்டர்ன் ஆனது பார்த்தீங்கன்னா 25,000, அதோட இங்கே இருக்குது இந்த லெவல். இந்த 25,351 இங்கே எக்ஸாக்டாக இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் ரியாக்ட் ஆகி அங்கேருந்து ரிட்டர்ன் ஆன மார்க்கெட். அதோட ஃபர்ஸ்ட் டார்கெட் 25,235 இந்த லெவல். அதையும் 25,131 ஆல்மோஸ்ட் அச்சீவ் பண்ணிருச்சு. ஓகேங்களா? அப்போ 25,131 அச்சீவ் பண்ணிட்டு மறுபடியும் பார்த்தீங்கன்னா அந்த நார்மல் செல்பில் கீழே ஸ்டேபிள் ஆச்சு. 25,086 கீழே ஸ்டேபிள் ஆகிட்டு, பட் 24,970க்கு போக முடியல. 24,970க்கு மார்க்கெட்டு போகாமல் அங்கேருந்து அதுக்கு பக்கத்தில் 25,086லேயே மார்க்கெட்டு க்ளோஸ் ஆயிடுச்சு. மொத்தம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்துட்டு இந்த ஆட்டோ ட்ரேடிங் நம்ம போடுவோம். அதில் 1, 2, 3, 4, 5, 6, 7 என்ட்ரி. 7 என்ட்ரியில் 2 என்ட்ரி லாஸு, 5 என்ட்ரி ப்ராஃபிட்டு. கால் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கு பாருங்க, 24ஆம் தேதி மொத்தம் வந்துட்டு 2,100, 3,900 கால் ஆப்ஷனில். இந்த ஒரு 1,000 கழிச்சிட்டிங்கன்னா 2,400 கால் ஆப்ஷனில் லாஸு. பட் புட் ஆப்ஷன் 4 என்ட்ரி ப்ராஃபிட் 6,000. அப்போ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா எல்லாம் கழிச்சு பார்த்தீங்கன்னா 3,600 நெட் ப்ராஃபிட் தான் நம்மளுக்கு இன்னைக்கு இதில் வந்திருக்கு. இதில் ஆட்டோ ட்ரேடிங்கில். ஓகேங்களா? ஓகே. இப்போ மார்க்கெட் க்ளோஸ் வந்துட்டு 25,086ல் மார்க்கெட் க்ளோஸ் ஆகிருக்கு. அப்போ இந்த க்ளோஸில் இருந்து நாளைக்கு லெவல்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். நாளான்னைக்கு நம்மளுக்கு மந்த்லி எக்ஸ்பைரி இருக்குது. ஸோ இந்த volatile இருக்கும், நாளைக்கும் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒருவேளை நாளைக்கு சைட்வேஸ் பண்ணிவிட்டு நாளான்னைக்கு கூட ரேலி ஏதாவது நம்மளுக்கு கொடுக்கலாம். ஓகேங்களா? இப்போது நம்ம லெவல் டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஃபஸ்ட்டு இந்த க்ளோஸில் இருந்து நார்மல் பையபோ ஃபஸ்ட்டு கொடுக்குறது. நார்மல் பையபோங்கிறது 25,006ல் இருக்குது. ஆல்மோஸ்ட் மார்க்கெட் மேலே தான் இருக்குது. சப்போஸ் நியூட்ரல் ஓப்பன் ஆகியோ இல்லை கீழே ஓப்பன் ஆகலோ 25,006ல் நம்மளுக்கு சப்போர்ட் எடுக்கும். அதோட டார்கெட் பார்த்தீங்கன்னா
25,162ம் 25,274மாக இருக்கும். இது டார்கெட்டு 1 அண்ட் 2 நார்மல் மார்க்கெட்டு. ஒரு நார்மலான ஒரு மார்க்கெட்னு வச்சுக்கலாம் இத. அதுக்கப்புறம் கேப் டவுன்ல ஏதாவது ஓப்பன் ஆயிடுச்சுன்னா, அதோட சப்போர்ட்டு 24,693. ஆல்மோஸ்ட் 400 பாயிண்ட் இருக்குது. வாய்ப்பு இருக்கான்னு தெரியல. லெவல் இதான். டார்கெட் பார்த்தீங்கன்னா 24,850ம் 24,961மாக இருக்கும். இது அதாவது கேப் டவுனில் ஓப்பன் ஆச்சுன்னா இதோட சப்போர்ட் பையப்போ. சப்போஸ் கேப் அப்ளை ஓப்பன் ஆயிடுச்சுன்னா அதோட பையப்போ 25,304 இருக்கு. 25,304க்கு மேலே தான் கேப் அப் பையப்போ. அதோட டார்கெட் 25,475ம் 25,587மாக இருக்கும். இது பை மார்க்கெட்டு. இப்போ அப்படியே நம்ம செல் லெவலையும் போட்டுடலாம். இப்போ இதுலேயும் நார்மல் செல் ப்ளோங்கிறது பார்த்தீங்கன்னா 25,259க்கு கீழே செல் ப்ளோ. அதோட டார்கெட் 24,976. அப்புறம் 25,162ம் 24,991ம் டார்கெட்டாக இருக்கும். சப்போஸ் கேப் அப்பில் ஓப்பன் ஆயிடுச்சுன்னா 25,572 கீழே செல் ப்ளோ. அதோட டார்கெட் 25,475ம் 25,304மாக இருக்கும். இது கேப் அப்பில் ஓப்பன் ஆகி அங்கே ரெசிஸ்டன்ஸ் ஆகிடுச்சுன்னா இதெல்லாம் லெவல்ஸ் தான். இந்த லெவலில் நீங்கள் மார்க் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அங்கெல்லாம் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் இருக்குன்னு நீங்கள் பார்த்துக்கலாம். அதுக்கடுத்த செல் பிலோ கேப் டவுனில் ஓப்பன் ஆச்சுன்னா 24,961க்கு கீழே செல் பிலோ. அதோட டார்கெட் 24,850ம் இன்னொரு டார்கெட் 24,678மாக இருக்கும். இது டவுன் சைடு உள்ளது. இது போக நம்ம வீக்லி டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம், மந்த்லி டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். அதையும் வேணால் இங்கே டிஸ்பிளே பண்ணிடுறேன். ஒரே நிமிஷம், எங்கே இருக்கு? ஏன்னா இந்த சப்போஸ் நான் கொடுக்குற லெவல் ஏதாவது டார்கெட் மீட் ஆகலைன்னா வீக்லி சப்போர்ட் ஏதாவது ரெசிஸ்டன்ஸாக இருந்தாலும் நம்மளுக்கு அங்கேயும் பிரச்சனைகள் வரலாம். இது வந்துட்டு வீக்லி மந்த்லியோடது. இங்கே இருக்கு, நோட் பண்ணிக்கோங்க. இதையும் வேணாலும் நோட் பண்ணிக்கோங்க. இது உள்ளது மந்த்லி பையபோ. மந்த்லியோட பையபோங்கிறது 24,710 இப்படி வரிசையாக இருக்கும். ஒரு மந்த்லி செல் பிலோ இது இந்த வாரத்தோட பையபோ, இந்த வாரத்தோட செல் பிலோ. இந்த லெவலில் எல்லாமே நோட் பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்குள்ளே தான் மார்க்கெட்டு ரியாக்ட் ஆகும். ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த 2-3 நாளாகவே மார்க்கெட் நல்ல வொலட்டில் இருக்குது. நாளைக்கும் பார்த்தீங்கன்னா ஒன்றும் சைட்வேஸில் போகலாம், எக்ஸ்பைரி இருக்கிறதுனால. இல்லை அப்படின்னா நாளைக்கு ரேலி கொடுத்துட்டு வியாழக்கிழமை சைட்வேஸ் போகிறதுக்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதுபோல் இந்த இண்டிகேட்டர் வந்துட்டு ஆட்டோ ட்ரேடிங்காக தான் யூஸ் பண்ணுறோம். இந்த லெவலுக்கும் இந்த லெவல் மேட்ச் ஆகும். பட் இதில் எக்ஸ்ட்ரா பை செல் சிக்னல் நிறைய ஜென்ரேட் ஆகும். இன்றைக்கி வந்துட்டு இப்படி இருந்தில்ல, நேற்றுக்கு வந்துட்டு வேறு மாதிரி. நேற்று 2 சிக்னல் தான், சூப்பர் சிக்னல். இங்கே ஒரு என்ட்ரி, இங்கே ஒரு என்ட்ரி, அவ்வளோதான்.
அது போக பார்த்தீங்கன்னா, இதில நம்ம ஃபாரெக்ஸ் கோல்டும் நம்ம இந்த சிக்னல் நல்லா ஒர்க் அவுட் ஆகும். அதுவும் நம்ம பண்ணலாம். ஃபாரெக்ஸ் கோல்டு வந்துட்டு நீங்க ட்ரைலே வந்துட்டு ட்ரேடிங்லயே பேப்பர் ட்ரேடிங் ஆப்ஷன் இருக்கு. இன்னைக்கு ஆக்சுவலா பேப்பர் ட்ரேடிங் ஆப்ஷன் நீங்க செக் பண்ணி சும்மா என்ட்ரி எடுத்துக்கலாம். எக்ஸாம்ல வேணா போட்டு காமிக்கிறேன் பாருங்க. ம். ம். எக்ஸாக்ட்டா சப்போர்ட் எடுத்திருக்கு பாருங்க. சப்போர்ட் எடுத்துட்டு இங்க செல் எடுத்துட்டு நீங்க பை. இந்த மாரி சிக்னல் இது ஜெனரேட் ஆயிரும். பேப்பர் ட்ரேடிங் இதில எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறத நம்ம உங்களுக்கு நானு அ எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத நான் இடையில டிஸ்கஸ் பண்ணலாம். சரிங்களா? ஓகே. டிஸ்க்ளைமர் சொல்லிடுறேங்க. நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. இது எஜுகேஷனல் பர்ப்பஸ்க்காக மட்டும்தான். ஆ நாங்க எதையும் வாங்க சொல்லல. நீங்க இது ஒரு எஜுகேஷனல் பர்ப்பஸ்க்காக இந்த லெவல் நோட் பண்ணி நீங்க பிராக்டிஸ் பண்ணுங்க. வாங்குறதா இருந்தா நீங்க டிஸ்கஸ் பண்ணிக்கோங்க. கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே. லெவல நோட் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட்னா மெசேஜ் குடுங்க. இன்னைக்கு கொஞ்சம் பேர் குரூப்ல ஜாயின் பண்ணியிருப்பீங்க. அவங்களுக்கு இந்த டிஸ்கஷன் கொஞ்சம் புதுசா இருந்தாலும், நீங்க பழைய வீடியோவும் போட்டு பாருங்க. அதுலயும் கொஞ்சம் நெறையா டிஸ்கஷன் பண்ணியிருப்போம். ஓகேங்களா? ஓகே. நாளைக்கு சந்திக்கலாம். தேங்க் யூ.